வணக்கம். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு ஒரு நல்ல செய்தி. என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர் குமார் அவர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நீண்ட நாள் தவப்பயனா குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 1 மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க நேற்று போயிட்டு பாண்டிச்சேரி போயிட்டு ஸ்கேன் பண்ணி குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் அனுப்பியிருந்தாப்புல. ஸோ அவருடைய அந்த ஆசை, அந்த எண்ணம் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கும். அதை நான் வணங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகர், பழனி முருகரை நான் மனமாற வேண்டி அவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தை செல்வம் கிடைக்க நான் அந்த திருச்செந்தூர் முருகரையும் பழனி முருகரையும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டிக்குங்க. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய கஷ்டம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்துல இருந்து இப்பதான் அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. அவங்க அதை ஆரோக்கியமான குழந்தையா, ஒரு அழகான அறிவுபூர்வமான குழந்தையா அவங்க பெத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். அது நிச்சயமா நடக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம அந்த வாஸ்து தகவலை பத்தி பார்க்கலாமே. ஒரு வீட்டில் ஆண்கள் ரொம்ப ஒரு கோலோச்சிய காலம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்களால் செயல்பட முடியாத ஒரு காலமாக மாறிடும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம். இதுக்கு காரணம் அந்த இயற்கை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்கள இந்த மாதிரி தான் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கால்குலேட் பண்ணிடுச்சுன்னா அதை நம்மளால மாற்ற முடியாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு கனவு இல்லம்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டுவாங்க. கட்டி முடிச்சு அதில் கிரகப்பிரவேசம்லாம் பண்ணி அதில் அவங்க வாழ்க்கையை நடத்தி வரும்போது சில பல காரணங்களால் அவங்களுக்கு வசதி வாய்ப்புலாம் வந்துடும். அதுக்கப்புறம் சில பல காரணங்களால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் வீடு பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருசு பண்ணுவாங்க, சேர்த்து கட்டுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மாடி வேணும்னு சொல்லிட்டு கட்டுவாங்க. இன்னொரு மாடி போகும்போது அதுக்கு மாடிப்படி அமைக்கணும். அப்படி மாடிப்படி அமைக்கும்போது அது எந்த முறையில் அமைக்கணும்னு தெரியாமல் தவறான முறையில் அமைச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வசதி வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டை பெருசு பண்ணுறாங்க. அப்போ அந்த பெருசு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்சிடுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவருக்கு காரணமே இல்லாமல் அவரால் ஒரு அடுத்த கட்ட வேலைக்கு போக முடியாமல், அடுத்த கட்ட வேலைகள்லாம் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுவார். இந்த இயற்கை கொண்டு வந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வருமானம் குறைஞ்சிரும். வருமானம் குறையுது அப்படின்னாலே நம்ம அதை ஈடுகட்டணும்னா அதை வேற ஒரு வகையில் நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயணிக்கணும். நம்ம வருமானத்தை கொண்டு வரணும். ஏன்னா வாழணும் இல்லையா? அப்போ அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஒரு நல்ல சம்பாதித்த மனிதர் நல்ல வீடு கட்டினாரு, கொஞ்ச காலம் அந்த வீட்டில் வாழ்ந்தாரு. திரும்ப அவருக்கு ஒரு ஒரு வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குது அப்படின்னா அந்த வருமானம் இல்லாத சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் அந்த வீடு கொஞ்சம் சேர்த்து கட்டினார் இல்லையா? வசதி வந்ததுக்கப்புறம் அந்த அந்த சேர்த்து கட்டினதுல ஒரு நிறைய தவறுகள் இருக்கு. முக்கியமாக சொல்ல போனால் அந்த மாடிப்படி, இந்த மாடிப்படி ஒரு ஆண்களை முடக்கி வைக்குமானா நிச்சயமாக முடக்கி வைக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த மாடிப்படி ஆண்களை இல்லாமல் கூட பண்ணிடும். ஸோ இந்த மாடிப்படி வரக்கூடாத இடம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி. அது உள்ளேயும் வெளியிலையும், வீட்டுக்குள்ளாரும் சரி வீட்டுக்கு வெளியிலும் சரி, மாடிப்படி வடகிழக்கு பகுதியில் வரக்கூடாது. அதே மாதிரி தென்மேற்கு பகுதியில் வீட்டுக்குள்ளார மாடிப்படி வரவே கூடாது. வீட்டுக்கு வெளியில் போடுறீங்கன்னா நீங்கள் அது ஓப்பன் படியாக தான் போடணும். ஸோ இது ரெண்டுமே இந்த இந்த 2 கார்னரை ஆண்களை ஒரு முடக்கி வைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டீங்க, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை ஒரு தெளிவான ஒரு ஆலோசனை கேட்டு, இல்லை உங்களுக்கே தெரிஞ்சுது அப்படின்னா அதை தெளிவாக நீங்கள் உங்களை முதல்ல நீங்கள்
இப்படிதான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த திட்டத்தை நீங்க வந்து ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க வந்து கட்டுங்க. இல்ல உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, தெரிஞ்ச ஆட்கள கூப்பிட்டு, நான் இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ண போறேன். செய்யலாமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கேளுங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து நான் பார்த்ததுல, இந்த சின்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணேன். நான் ஒரு பாத்ரூம் கட்டினேன். ஒரு சின்னதா ஒரு ரூம் போட்டேன். அடிஷனலா ஒரு கெஸ்ட் ரூம் கட்டினேன். மேல மாடியில ஒரு ரூம் போட்டேன். அந்த ரூம் கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல்ல போய் நான் மாட்டிக்கிட்டேன். அப்படின்னு சொல்லி நான் நெறைய வந்து பார்த்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு முதல்ல அந்த பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 100% கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கட்டுங்க. இல்ல அப்படின்னா, அதுக்குண்டான ஆட்கள் கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டு, நீங்க தாராளமா கட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்வீங்க. இதெல்லாம் தெரியாம நீங்க வந்து கட்டுனீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் நம்மள வந்து ஒரு ஒரு வழி தெரியாத காட்டுல கொண்டு போய் விட்டுற மாதிரி தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை, அந்த வீட்ல வாழும்போது. ஸோ எல்லாருமே நல்ல வாழ்க்கை வாழணும்னா, ஒரு நல்ல முறையில இயற்கையோடு இயந்த மாரி வீடு கட்டி, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். "ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா." வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல்கூடும்.